ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நமக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ நான் கன்னி மாங்காய் உப்பில் போட்டு எடுத்துருக்கு. இது 15 நாளான மாங்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது வச்சு ஊறுகாய் சேர்க்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி மாங்காய் இருக்கும். அது இந்த மாதிரி நெட்டியோடு நீங்கள் வாங்கிட்டு வரணும். வாங்கி நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கணும். ஒரு ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்ல காஞ்ச நல்ல ஜாடியில் ஈரமில்லாத ஜாடி எடுத்துகிட்டு அதில் கல் உப்பு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3 கிலோ மாங்காய் எடுத்துருக்கு. இந்த மாங்காய் நம்ம உள்ளே தான் கட் பண்ணி போடணும். அப்போ தான் அதுலேருந்து வர ஒரு லிக்விட் இருக்கும் பாருங்கள், அந்த சொனங்குன்னு சொல்லுவாங்க. அது உள்ளே இந்த பாட்டிலுக்குள்ளே வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு லேயர் மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் கல் உப்பு போட்டுக்கலாம். 3 கிலோ மாங்காவுக்கு 300 கிராம் கல் உப்பு எடுத்துக்கணும். தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த கல் உப்புலேயே நம்ம மாங்காய் ஊறி வரும். டெய்லி ஒரு டைம் நம்ம இது நல்லா குலுக்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஊறுகாய் போடுற வீடியோ நம்ம யூடியூப் சேனலு 11 மணிக்கு அப்லோட் ஆகும். என்னோடய யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், இதோட வீடியோ போட்டிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு 15 நாள் ஷேக் பண்ணி வச்சோன்னா சூப்பராக உப்பில் போட்டதை ரெடி ஆகிடும். இது வச்சு ஊறுகாய் செஞ்சாச்சு. இந்த ஊறுகாய் 2-3 வருஷத்துக்கு கெட்டு போகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.